வணக்கம். அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 2025 10/16 தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கு நாங்கள் செய்திகளுக்கு வர முன்பாக இன்று ஒரு குறள் என்றதை நாங்கள் பார்ப்போம். இல்வாழ்வான் இல்வாழ்க்கையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோட்பாரின் நோன்மை உடைத்து. அதாவது ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்க அயில்வாழ்க்கை நோட்பாரின் நோன்மை உடைத்து. தான் அறவழியில் வாழ வேண்டும், தானும் அறவழியில் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து பிறரையும் அவ்வழியில் நடக்க செய்வோருடைய இல்வாழ்க்கை. அப்போ தானும் நல்லவராக இருக்க வேண்டும், தானும் அறநெறியில் போய்கொண்டிருக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கை. அப்படி போய்கொண்டிருக்கிறவர்கள் பிறரையும் அந்த வாழ்க்கையில் அந்த அறவழியில் நடக்க செய்பவர்கள். அதுதான் உண்மை. நாங்கள் சில பேர் நாங்கள் மற்றவனை கெடுத்துப்பட்டு நாங்கள் நல்லா வாழ்ந்துருவது அப்படி இருக்குதானே. ஆனால் அப்படி இல்லை. இவர் தானும் அறவழியில் நடக்கிறார், நடந்து கொண்டு பிறரையும் அறவழியில் நடக்க செய்பவர்கள். அப்படி செய்து இல்வாழ்க்கையை வாழ்கிற அந்த இல்வாழ்க்கை துறவிகள் கடைப்பிடிக்கும் நோன்பை விட பெருமையுடையதாகும். துறவிகள் என்று சொல்கிறது ஆசா பாசங்களை எல்லாம் இழந்து இருக்கின்ற அந்த துறவிகள் கடைப்பிடிக்கின்ற அந்த நோன்பை விட பெருமையுடையதாக இருக்கும். அப்போ இல்வாழ்வான் தான் உண்மையில் இல்வாழ்வை அறமாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களையும் அறமாக வாழ வைப்பவன் தான் மிகச்சிறந்தவன் என்று சொல்லப்படுகிறது. ரைட். இன்றைக்கு நாங்கள் செய்திகளுக்கு வந்து கொண்டு சொன்னால் இந்த செவ்வந்தியை பற்றி, இந்த செவ்வந்தி வாசம் ஒட்டி மணக்குது. செவ்வந்தியே சொல்லு அல்ல நில்லு என்று இப்போ எங்கே பார்த்தாலும் செவ்வந்தின்ற கதான். செவ்வந்தி என்று செவ்வந்தியை பற்றி, செவ்வந்தின்ற கைது பற்றி, செவ்வந்தி எங்கே போனவ, எங்கே வந்தவ, யாழ்ப்பாணத்துக்கு வந்தவான், யாழ்ப்பாணத்தில் இந்தியாவுக்கு போனவான், இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு போனவான், நேபாளத்தில் 5-6-7 மாதம் இருந்திருக்கிறா. அப்படி இருந்து அவள் பெரிய அவள் பற்றி ஒற்றே கதை. அப்போ புதுசாக இப்போ வந்து கொண்டு இருக்குது. ஒரு சினிமா புகழ் நடிகை மாதிரி வந்துட்டா செவ்வந்தி. அந்தளவுக்கு ஒரு புகழ் பூத்த ஒரு ஆளாக இப்போ வலிய தளங்கள்ல எல்லாம் பேசப்படுது. அப்போ நேபாளத்தில் மறைத்திருந்து அவள் சொல்லியிருக்கா. முதல் விசாரணை கேட்டுக்கிறாங்க. அவ்வளோக்கா சொல்லியிருக்கா, ஐயோ இது சரியான கஷ்டம், நான் நேபாளத்தில் இருக்க எனக்கு சரியான கஷ்டமாக இருந்தது. அங்கே இப்படி ஜெயிலுக்கு ஒரு அறைக்கு இருக்கிற மாதிரி இருந்துட்டு வீட்டை போகணும், எங்கள் நாட்டுக்கு போகணும் மாதிரி தாங்கன்னு தான் நான் பொலிசுக்கு பயத்தில் நான் இருந்தேன் ரெண்டெல்லாம் அவள் சொல்லியிருக்கிறா. பாவம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறான். ஆனால் சும்மா இல்லை, பெரிய ஒரு வசதியான வீட்டில், ஒரு ஆடம்பர வீட்டில் தான் நேபாளத்தில் இருந்திருக்கா. சும்மா ஆக்கள் என்ன எப்படி காசு எல்லாம் செலவழிச்சுக்கிறாங்களப்பா. அப்போ செவ்வந்தி அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நான் பொலிசின்ற பயத்தில் தான் நான் இங்கே இருந்தான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. பாருங்கள், இந்த இவர் இருக்கிறார்கள் உங்கள்கிட்ட இந்த பாதாள உலக கும்பல்களை பிடிச்சி அவர்களையெல்லாம் ஒரு வழிக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அவர் யார் தெரியுமே? அவர் தான் எங்கள்கிட்ட அவர் இப்போ ஹீரோவாக கொண்டாடப்படுகிறார் எல்லா இடமும். இப்போ ஒரு போலீஸ் அதிகாரி ரொகான் ஒல்லுகல்ல என்று சொல்கிறது. அவர் இப்போ ஹீரோ ஆகிட்டார். அவர் தான் இப்போ இந்த கைதுகள் நடவடிக்கைகளுக்கெல்லாம் அவரை விட்டுருக்குது. அப்போ அவர் எல்லாரையும் பிடிச்சி தள்ளி ஒரு அங்கேருந்து நேபாளத்திலேருந்து இப்போ எல்லாம் கொண்டு வந்தாச்சு. முதல் இந்தோனேஷியாவில் இருக்கிறவர்களை கொண்டு வந்தார். இப்போ இப்படி சர்வதேச அந்த இன்ஃபோல்னு சொல்கிறப்போ அந்த அங்கத்தை போலீஸோடையே இவர் எல்லாம் இணைஞ்சு பெரிய விளையாட்டெல்லாம் காட்டி கொண்டு இருக்கிறார். இவருக்கு ஒரு பட்டம் ஒன்று பெரிய வரத்தான் போது எங்கள்கிட்ட ரோகானொல்லுகளை 4 வாழ்த்துக்கள். அவர் ஒரு கட்டிக்காரனாக இப்போ பலம் வந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது இப்போ செவ்வந்தி மட்டுமில்லை, செவ்வந்தியை பற்றி இன்னொரு உருவம் ஒன்று ஆகி கொண்டு இருந்திருக்கு. செவ்வந்திய மாதிரி இது என்னடா பார்த்தா ஒரு ஒன்றுமில்லை, தமிழ் புள்ளி. அதுவும் சாவச்சேரி புள்ளி உண்டு. சாவச்சேரியில் என்ன பேர் என்று தெரியுமென்றால் அவருக்கு தக்சி. அப்போ தக்சி என்ற ஒரு பெண். ஆனால் கிட்டத்தட்ட இவையை பார்த்தா ரெட்டியல் போல கிடக்கு. ஒரு 80-85% சரியாக தான் கிடக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி தான் கிடக்கு. இந்த இவைக்கெல்லாம் உறவு பாலம் கொண்டு இருக்கத்தான. இப்போ சும்மா பொம்பளை பட்டையெல்லாம் அங்கே இங்கேண்டு போகிறது என்னென்று, இங்கே வந்தது ஜாழ்ப்பாணத்துக்குலேருந்து இந்தியா போகிறது, இந்தியாவிலேருந்து நேபாளத்துக்கு போகிறது என்னென்னு பார்த்தா இந்த செய்திகள் படி பார்க்க இவைக்கு இடையே ஒருத்தர் இருந்திருக்கிறார் அந்த உறவு பாலம். ஜேகே பாயன்னு சொல்லி இவர் தான் இந்த தொடர்புகளோடு இருந்திருக்கிறார். இவர் தான் இந்த ஏஜென்சி இருக்கிறார். இவர் உழைப்புக்கு ஆசைப்பட்டு உழைப்புக்கு தான் இவர் போயிருக்கிறார். ஒரு ஏஜென்சியாக இருந்திருக்கிறார். இப்போ கடைசி போய் உலக கும்பலுக்கு மாட்டிட்டார் கூடாது. என்ன நடக்க போதோ தெரியலை. இவர் போல் இந்த பவி, பாபா, செவ்வந்தி, தக்சி
எல்லாரும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கணும். இதுக்குள்ளே வேறு கைது செய்யப்பட்டது போக இது முந்தைய விளையாட்டப்படலாம் என்று பார்த்துருக்கிறோம் போடக்கு. அதுக்குள்ளேயும் கேட்டுக்கிறவங்கள்ட அதை புரிச சார் எனக்கு தெரிந்தானே எங்களை சப்போர்ட் ஒன்று மாதிரி ஒரு 50 லட்சம் தாரம் என்ன விடுங்கோன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். கேட்டால் பாபாவுக்கு அதை கேட்டால் ஓமே இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கேருந்தெல்லாம் போய் அன்று அரசாங்கத்திலே இப்போ லஞ்சம் வாங்கினா சரி வரையில அவங்கள அதை பற்றி கதையிலே இன்னும் நடக்க தெரியாது. அப்போ கேட்டுக்கிற முடியுமோ இப்படி பல செய்திகள் எல்லாம் இப்போ வந்து கொண்டிருக்குது. அதுக்குள்ளே இதை பற்றி எங்களுடைய ஆக்களும் கொஞ்சம் இது என்னடாண்டு வந்துட்டு இப்போ பார்த்தோண்டு ஆடம்பரப்பட்டோண்டு பரபரப்பட்டோண்டு நாமல் ராஜபக்ச எல்லாம் சொல்லியிருக்கிறது எல்லாம் இன்னும் அப்படிங்க இங்கே இந்த குற்றவாளிகள் எல்லாத்தையும் காட்டத்தாமணும், இந்த அரசாங்கம் சும்மா விட்டுறக்கூட மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும், அப்படி இப்படி என்றெல்லாம் கணக்கு கதைச்சோண்டு வரும். என்னதுக்கு ஏன் கதைக்கணுன்ற ஒன்றும் விளாங்கே இல்லை. சரி அரசாங்கம் இப்போ சரியாக போய் கொண்டிருக்குதானே, எல்லாருக்கும் தெரியுது. அரசாங்கம் ஊழலற்ற அரசாங்கமாக இருக்குது, போதைப் பொருளை அழிக்கிறன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்குது, போதைப் பொருளை முக்கிய புள்ளிகளை பிடிச்சி கொண்டு இருக்குது, போதை வஸ்துக்களை இங்கே அங்கங்கே பிடிக்குது, இலங்கையில் அங்கங்கே பிடிக்குது, ஆக்களை பிடிக்குது, போதை வஸ்துக்களை பிடிக்குது. இந்த கப்பலில் பெரிய இலங்கையே இந்த தாக்குற அளவு போதை வஸ்து பிடிச்சி வச்சு கிடக்கு. அப்படியெல்லாம் போதை வஸ்துக்களை இப்போ அழிக்கிறன்ற ஒரு குறிக்கோளோடையே இறங்கின மாதிரி எங்களுடைய அரசாங்கம் அன்ற தோழர்கள் அப்போ இறங்கியிருக்கிறார். அப்போ அந்தளவில் போய் கொண்டிருக்கீங்க. பேருந்தே நாங்கள் இடைக்க போய் நின்றோண்டு அதை செய்யுங்க இதை செய்யுங்கொண்டு அவங்க சரியாக தானேப்பா செய்கிறாங்க. அதுக்குள்ளே பேருந்தே நாம் போய் இதோட கதைச்சை கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே இப்போ நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட அந்த சிவந்தியுடன் இணைந்தவர்கள் அனைவரையும் இப்போ எங்களுடைய இலங்கை அரசாங்கம் இலங்கை இசாரா சிவந்தி உள்ளிட்டவர்களை நேற்று மாலை 6:45 மணியளவில் கட்டுநாயக்கால ரெண்டு விமானம் வந்து இறங்கி ஆக்களை இறக்கியாச்சு. இப்போ இறக்கி அவையை பிடிச்சி அப்படி குற்ற புலனாய்வு இந்தாங்கோ கொண்டு உங்கள்கிட்ட வச்சு இருக்கிறோம், நீங்களே கொண்டு என்ன செய்யுங்கோ விசாரிங்கோ என்ன செய்யுங்கன்னு சொல்லி பாருங்க. 7-8 மாதமாக மர்மமாக இருந்த நேபாளத்தை கைது செய்யப்பட்டிருக்கிற திடீர்னு தானே சிவந்தியை போட்டு படுத்தின பாடு. சிவந்தியாலே இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க கொலை செய்யப்பட்டாச்சு, கொலை செய்தாச்சு, இவர் தான் அதுக்கு உதவி இருக்கிறார் தேடி சல்லடை போட்டு அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் அந்த மாதிரிக்கு இருக்கிறாரா இந்த வீட்டுக்கு இருக்கிறாரா இந்த காட்டுக்காக போனவரா இந்த கடையில் நகை வாங்கினவரா இந்த கடையில் போய் சாமான் வாங்கினவரா எல்லாம் சல்லடை போட்டும் தேடியும் இப்படி சும்மா டூப்பு விட்டோன்னு எப்படி போயிருக்கு எங்கள்கிட்ட சிவந்தி. அப்படி எல்லாம் துணியோடு போய் சிவந்தி கடைசி யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கடலால் இந்தியாவுக்கு போய் இந்தியாவிலேருந்து 65 லட்சத்துக்கு மேலே ஆளுக்கு சிலவு ஓடுது கணக்கு சிலவு அடித்து இப்போ போய் ஒரு நல்ல காசு செலவழிச்சுக்கிறாங்க கூட. எல்லாருக்கும் பெரிய ஆடம்பரமான வீட்டையும் கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருந்து அப்படி இந்த ஃபோட்டோ ஒன்று வந்திருக்கு அவத்து கைது செய்ய அப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறார். ரைட் பாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு இப்படி எல்லாம் செய்து எங்கள்ட ரொகான் ஒழுக்கலை அவருக்குத்தான் உண்மையில் இதெல்லாம் அவருக்குத்தான் இதெல்லாம் செய்கிறோம். அவர் தான் இதோட ஒரு இலங்கை நாட்டினுடைய போதை ஒழிப்புக்கு ஒரு முக்கியமாக கைது செய்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டு கைது செய்து கொண்டிருக்கின்ற ருகானுல்லுகள் அவர்கள் தான் இப்போ ஹீரோ, இலங்கையின் ஹீரோவாக இருக்கிறார் என்று கூறிக்கொண்டு நான் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி.